மேனிஃபெஸ்டேஷன் பிறக்கிற இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதில், உங்களுடைய மைண்டில் தான் அது தொடங்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த கருத்தை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். பல பேர் கதையோடு ஆரம்பிக்கிறேன். நான் இந்த கதையை நிறைய தடவை உங்ககிட்ட இந்த சீரீஸ்லேயே ஆகட்டும், பாட்காஸ்ட்லேயே ஆகட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், அதை நான் சொல்லியிருப்பேன். திரும்பவும் அதை ஷார்ட்டாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். பல வருடங்களுக்கு முன்பு நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஆரம்பத்தில் அறிமுகமான போது நானும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப இந்த விஷயங்களை பற்றி டீப்பாக தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக, அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது. உனக்கு என்ன வேணுமோ அதை எழுது. உனக்கு என்ன வேணுமோ அதை எழுது. டெய்லியும் காலையில் கண் விழித்த உடனே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுது. சொல்லு, மைண்டுக்குள்ளே அதை படி, உணர்வுபூர்வமாக படி. அந்த விஷயம் அடைஞ்சிட்டா உனக்கு எப்படி இருக்கும் இதை கற்பனை செய். இந்த கருத்து எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். ரெண்டாவது, ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது என்கிற விஷயத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுடைய இலக்குகளாக நிர்ணயம் பண்ணுங்கள். அந்த இலக்குகளை எழுதி வைங்க. இதுதான் எனக்கு ஆரம்பத்தில், தொடக்கத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதை எப்படி எழுதணும்? எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எழுதுனது சரிதானா, இது கரெக்டுங்களா, இதில் தான் தப்பு இருக்குங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை எழுதினாலும் சரி, நீங்கள் தப்பாகவே எழுதியிருந்தாலும் நீங்கள் எதை எழுதுறீங்களோ அது சரி. பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளும். மேனிஃபெஸ்டேஷன் அங்கே நடக்கும். ஆனால் நம்ம எழுதுனது சரிதானா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது? குழப்பம், தெளிவின்மை. நம்ம எழுதுனது சரியா தவறா அப்படிங்கிறது நமக்கே தெரியல. அப்போ எனக்கே ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிற ஒரு நிலையை தான் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க. நீங்கள் தவறாகவே எழுதி விட்டுருந்தாலும் கூட அது நடக்கும், அது சரி. ஆனால் இது சரியான ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம எழுதுனது கரெக்டா, இந்த மெத்தடு கரெக்டானு இது நீங்கள் யோசிச்சிங்கனாவே அந்த விஷயம் ஆப்போசிட்டாக தான் நடக்கும்.